தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்பட்ட காவிரி பாசன பகுதியில் விவசாயிகள் அடுத்தடுத்து உயிரிழப்பது ஊடகங்களில் அன்றாட செய்தியாகிவிட்டது. நாகை, திருச்சி மாவட்டங்களில் 2 விவசாயிகள் நேற்று உயிரை விட்டுள்ளனர். தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களில் 57 விவசாயிகள் வறட்சி காரணமாக கடன் தொல்லையை சமாளிக்க முடியாமல் உயிர் துறந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணியாரம்பட்டியைச் சேர்ந்த விவசாயி அழகர்சாமி நெல் சாகுபடி பொய்த்து போனதால் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கடனுக்கு கால்நடை வாங்கி அவற்றின் தீவனத்திற்காக தமது வயலில் சோளத்தை பயிர் செய்துள்ளார். பொன்னணி அணை வறண்டு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததன் காரணமாக அழகர்சாமி ஆழ்துளாய் கிணறு அமைத்தும் தண்ணீர் கிடைக்காததால் சோளப்பயிர்கள் கருகிவிட்டன. கால்நடைகளுக்கு போதிய தீவனம் கிடைக்காமலும் கடனை திருப்பி செலுத்த முடியாமலும் அவதிப்பட்ட அழகர்சாமி மாடுகளை விற்க முனைந்தபோது பாதி விலைக்கு கேட்கப்பட்டுள்ளது. இதனால் மனமுடைந்த நிலையில் காணப்பட்ட அழகர்சாமி மாரடைப்பால் உயிரிழந்தார். மாடெல்லாம் இப்படி நம்ம கடன் வாங்கிட்டோமே, கடன் கட்ட முடியாத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எப்படி நம்ம கடனை அடைப்பது என்ற மனமுடைந்து வீட்டில் வந்து படுத்து உறங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென எனக்கு நெஞ்சு வலி இருக்கிறது சொல்லும் பொழுது உடனே அவர் ஆம்புலன்ஸ் மூலமாக வண்டி வையம்பட்டிக்கு ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்லும் போகும் பொழுதே அவருடைய இது இறந்து விட்டார். டாக்டர் போய்க்கிறோம், அவர் ஏற்கனவே இறந்துட்டாருங்க, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். என்னால் இப்பொழுது அவருக்கு இப்போ ஒரு 3-4 லட்சம் ரூபாய்க்கு மேலே மாடுகளை வாங்கி கடன் அடைந்து கடன் கட்ட முடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறார். இதேபோல் நாகை மாவட்டத்திலும் கடன் தொல்லை ஒரு விவசாயி உயிரை பறித்துள்ளது. திருக்குவளை அடுத்த கீழ நாட்டிருப்பைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் திருக்குவளை தியாகராஜர் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து நெல் சாகுபடி செய்துள்ளார். வெள்ளையாற்றில் நீர்வரத்து இல்லாததாலும் பருவமழை பொய்த்து விட்டதாலும் நெற்பயிர்கள் கருக தொடங்கியதால் கடந்த 1 வாரமாக பன்னீர்செல்வம் மிகுந்த மன உளைச்சலில் இருந்துள்ளார். கடன் வாங்கி சாகுபடி செய்திருந்த நெற்பயிர் கருகி போனதைக் கண்டு மனமுடைந்த அவர் நேற்று வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சரியான மழை இல்லை, தண்ணி இல்லை, வறட்சியின் காரணமாக பயிர் கருகி போச்சு. வாங்கின கடன் எங்கள்கிட்ட இண்டிவிஜுவலாக சொல்லவே இல்லை. 3 ஏக்கர் சாவடி பண்ணுறாப்படி, திருக்கோளை தியாகராஜ நிலத்தை சாவடி பண்ணுறாப்படி, அந்த நிலத்தில் கடன் வாங்கியிருக்கா. அப்படி மன உளைச்சை தாங்க முடியாமல் இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிட்டா. அப்படி நான் இந்த மாதிரி போக முடியுமா? எனக்கு 2 தங்கச்சி இருக்கு. எப்படி நான் என்ன பண்ண முடியும்? எந்த கரை சேர்க்க முடியும்? எதை கண்டு நான் எதை பண்ண முடியும்? நான் விவசாய கூலி தொழில் தாங்க. இந்த விவசாயம் பண்ணாதான் என் தங்கச்சி 2 பேரும் கரை சேர்க்க முடியும். பன்னீர்செல்வத்தையும் சேர்த்து நாகை மாவட்டத்தில் பயிர்கள் கருகியதால் இதுவரை 32 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தகுந்த இழப்பீட்டுடன் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலையும் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோருகின்றனர். சோழ நாடு சோறுடைத்து என்ற பொன்மொழி அர்த்தமிழக்காமல் இருக்க காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.